என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் டைமில் இருக்கு. ஏன்னா இந்த வடபழனிங்கிறது ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அது எங்களை பொறுத்த வரைக்கும், சினிமா பீப்புளை பொறுத்த வரைக்கும், வடபழனிக்கு இந்த பக்கமும் வடபழனிக்கு அந்த பக்கமும் நடுவில் இந்த முருகர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு பிளேஸ். இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளோ அவசியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ், லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. அதுக்கு அம்மா நீ வேணுமானா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் மதர் ஆனதுக்கப்புறம் அவள் இருமுனா எனக்கு பிரச்சனை, அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்குது. அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்குது. அவ்வளவு ஞாபகமான ஒரு என்ன சொல்கிறது நிமிடங்கள், அது பல நொடிகள், இவ்வளோ ஞாபகம் மற்ற எதுலேயுமே எனக்கு இல்லை. ஸோ இந்த மகப்பேறுங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். சில பேருக்கு ஒரு காலத்தில் எல்லாம் அந்த காலத்தில் சினிமாக்களே பாருங்கள், பெற்றுக்காதவ அப்படி இப்படிலாம் திட்டுறது ஒரு பெரிய விஷயம். அப்பவும் ஆண்களுக்கு தான் பிரச்சனையான்னு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம். கொஞ்சம் ஈஸின்னு சொல்லக்கூடாது, அதுக்கான ப்ராசஸிங் இருக்குது. இருந்தாலும் எனக்கும் அம்மா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு தைரியம். அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். லைக் யூகே எல்லா இடத்துலையுமே அப்படிதான். மற்றபடி சில கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ், கமர்ஷியல் பிளேசஸ், அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். பட் நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தை பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல், இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இது யூஸ்ட் ஆகிடுச்சு, பழகி போச்சு. பட் இப்போது சிம்ஸில் ஏற்கனவே இருந்தது இந்த வசதி எல்லாமே. பட் மற்ற விஷயங்களுக்காக தான், எஸ்பெஷலி ஆடியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல பிகாஸ் டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைத்த பொக்கிஷம், அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் செல்வியருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக மிகப்பெரிய ஒரு வெற்றியான அதாவது சர்ஜரியே இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார். ஸோ அப்படி தான் சிம்ஸோட நான் ரொம்ப நெருக்கமானேன். அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க, பல கோர்சஸ். ஸோ ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அண்ட் வீட்டில் இருந்து ரொம்ப நீரான இடம், எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப். அந்த பக்கம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா, ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே வரல. இதை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படி வர்றதில்லை. பட் சில நட்புங்கிறது என்றைக்குமே நிலைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும். ஏன் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? நான் சொன்னது கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற இஎன்டி ஆகட்டும், எல்லாமே ஒரு இடத்துல வந்தால் நம்ம எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எல்லாம் நிறைய டெஸ்ட் எடுத்துருவாங்களோ, ஊசி போட்டுருவாங்களோ. எனக்கெல்லாம் என்ன பண்ணேன், கத்தி எடுத்து காமிச்சா பயம் கிடையாது. நான் ஊசி எடுத்து வந்தீங்க, என்ன ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் கவுத்துடலாம். அதுக்கு என் பொண்ணுலாம் தான் தைரியம் சொல்கிறது. ஒரு மிரட்டணும், அம்மா ஒரு ஊசி போட சொல்கிறது, சரி போ நம்ம இதை கூட சொல்லலாம் ஓடிடலாம். இப்படியே தான். ஸோ இங்கே இருக்கிற சிஇஓ சூரஜ் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் ஒன்றும் வலிக்காது சேச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐவியை போட்டார். சமீபத்தில் தான் ஒரு கால் ஃப்ராக்சர் தெரியாமே இருந்துச்சு, 3 வாரம். இப்போ நான் 4 நாள் தான் ஆச்சு நான் இங்கேருந்து போய். அதுக்கு ஐவி போட்டோன்னு என் பையன் பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணான். ஆனால் சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன். பட் அதனால உடனுக்குடன் இந்த அவுட்டோர் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வசதியாக போச்சு, எவ்வளோ அசால்ட்டாக நம்ம இருந்திருக்கோம். 2 குழந்தைங்களுடைய தாய் நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன முதல்ல ஒரு சீரியஸாக பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்கணும். பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்கு, நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது பார்க்கணுங்கிறது. அதனால சொல்கிறேன், நீங்கள் யாருமே சின்ன பிரச்சனைன்னு இருக்காம பெரிய பிரச்சனையாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு பார்க்க இருந்தால் நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். பார்க்க மரம்னா என்ன பண்ணுறது, வெட்ட வேண்டியதாக வரும்.
ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை, சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸாக விடாமல் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வாங்க. நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களே, இவங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்களே நம்ம வருத்தப்படணும். ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோதான். ஆதென்டிக்காக பேசுறது நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வழக்கம் போல் ஒரு ஷூட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் இப்போ ஓடி என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன். தேஜாலட்சுமி, பையன் பேர் ஈஷன் பிரஜாபதி. 5வது ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, MBBS ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. அவன் காலையில் கிளம்பிட்டான். இப்போது அவள் வந்து நாளைக்கு உங்களுக்கு வரைவும் ஆவா. என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். உங்களெல்லாம் முதல் சந்திக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம். ஓகே, பட் இப்போ தைரியம். இனிமேல் உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வந்துடும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.